விஜயா 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 என்ன பாருமா பாருமா விஜயா எங்களை பாருமா. அக்கா அக்கா நான் வள்ளி வந்திருக்கேன், என்ன பார்க்க மாட்டியாக்கா? லட்சுமி 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 இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம். லட்சுமி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ஓன்ட்ட கொண்டு வந்து தரேன். என் முதல்ல சாப்பிடுக்கா சாப்பிடுக்கா. லட்சுமி 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 ஐயா அக்காக்கு உடம்பு எப்படி இருக்குங்க ஐயா? உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, மனசுதான் கவலை இருக்கு. லட்சியம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரிங்க விஜயா பாருமா விஜயா பாருமா. என்ன லட்சுமி உடம்பெல்லாம் காயமா? ஐயோ ஏன் லட்சுமி அழற? என்ன பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்ல லட்சுமி, நான் நல்லா தானே இருக்கேன். இத பாரு லட்சுமி, நீ அழக்கூடாது. நீ அழகா அழுது
நீ எங்க போயிருந்த? தங்கச்சி, இவர்தான் கூட்டி வந்தாரு. நீங்களா லட்சுமியை கூட்டி வந்தீங்க? ஆமா, எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. பத்திரிகை கொடுக்கறதுக்காக நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க லட்சுமியை பார்த்தேன். இங்க எப்படி வந்ததுன்னு கேட்டேன். விவரத்தை சொன்னா நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நண்பா, உன் வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்துக்காக பசுவை பிரிச்சு கொண்டு வந்திருக்கியே. இப்ப சொல்றேன், விஜயாவை பிரிஞ்ச ஏக்கத்துல அந்த பசு செத்து போனா ரோமாளாவை கொன்ன பாவம் 7 ஜென்மத்துக்கும் குடும்பத்தை வாழ விடாதுன்னு நான் அவனுக்கு எச்சரிக்கை செஞ்சேன். அவனும் ஒத்துக்கிட்டு பசுவை கொடுத்துட்டான். கொண்டு வந்திருக்கீங்க. அப்படியா? ஆனா மறுபடியும் இந்த பசு ஒரு நாளைக்கு அவன் கொண்டு போக கூடாதுன்னு தான் உங்க பேருக்கே எழுதி வாங்கியாந்துட்டேன். இந்தாங்க பத்திரம். இது என் கல்யாண பத்திரிக்கை. என்ன மன்னிச்சிருங்க. உங்க பெருந்தன்மையும் மனமாற்றத்தையும் புரிஞ்சுக்காம சந்தையில இருந்து வரும்போது நீங்க செஞ்ச உதவிக்கு கூட நன்றி சொல்லாம வந்துட்டேன். அப்படி இருந்தோம் பிரிஞ்ச என் லட்சுமி எனக்கு மீட்டு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தீங்க. இதை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நடந்த தவறுதலுக்காக உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மிருகமா இருந்த என்ன மனுஷனாக்கி வாழ வச்ச தெய்வம் நீங்க. சுருக்கமா சொன்னா, என் தாயுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னா அதுக்கு நீங்க தாங்க காரணம். அப்படி இருக்க நீங்க ஏன் காலில் விழலாமா? கூடாது, கூடவே கூடாது. தயவு செஞ்சு நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நடக்க போற என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து வாழ்த்துறீங்கன்னா அதை என் வாழ்க்கையில ஒரு பெரும் பாக்கியமா நினைப்பேன். வருவீங்களா? நிச்சயமா. நான் மட்டும் இல்லீங்க, நாங்க எல்லாரும் வர்றோம். மாப்பிள்ளை பந்தியில முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம். லட்சுமி